பாபாவினுடைய சொல், பாபாவினுடைய கருணை எப்பொழுதுமே குணமாக்கவே முடியாத வியாதிகளையும் குணமாக்கக்கூடிய சாத்தியத்தை பெற்றது. வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் நாம் தொலைப்பதற்கு பாபாவினுடைய சொல்லும் கருணையுமே போதும். அவர் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான ஏராளமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு பாபாவின் மீதான பக்தி எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கும். நம்முடைய கடமைகளை செய்யும் பொழுது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போமேயானால் அந்த முயற்சி நிச்சயம் வெற்றியை தான் காணும். அவசரப்பட்டு நிதானத்தை இழந்து வாழ்க்கையின் குறிக்கோளை அடைவதற்கு தவறான வழிகளை அந்த இடத்தில் தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த இடத்துல பாபாவினுடைய துணையானது சற்று விலகி நிற்கின்றது. நேர்மையான வழியில நம்முடைய குறிக்கோளை நோக்கி நம்முடைய பயணம் இருக்குமேயானால் அது நம்முடைய முன்வினைகளையும் தீர்த்து எளிமையில் அந்த இலக்கை அடைவதற்கான வழியாகவும் அமையுது. பாபாவை வழிபடுவதற்கு எந்த ஒரு பெரிய தகுதியோ தேவையில்லை. நம்பிக்கை பொறுமைங்கிற 2 நாணயம் நம்மிடம் இருந்தால் போதும். அவர் மீதான உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் கொண்டிருந்தால் போதும். அவருடைய பேரன்பை நாம சுலபமாக பெற்றிடலாம். நம்முடைய மனமானது குரங்கை போல அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஒரு இடத்துல ஒருமையா இருக்காம இங்கேயும் அங்கேயும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. நிலையான மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் மனதை ஒரு நிலைப்பாடு இல்லாமல் வைத்து கொள்கின்றோம். தியானத்தின் வழியா மனதை ஒருமைப்படுத்தி கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய நேரத்தில் தானாக கிடைக்கும் என்று நம்பி நம்முடைய நம்பிக்கையையும் பொறுமையையும் வளர்த்து கொள்வோமே ஆனால் அது விரைவில் நம்முடைய கரங்களுக்கு பாபாவினுடைய ஆசீர்வாதங்களால் வந்து சேர்க்கப்படும். நம்முடைய வாழ்க்கை மிகவும் சுபிக்ஷமாக மாறணும்னா பாபாவை ரொம்ப திருப்தியாக மனதிற்குள்ள ஏற்று வழிபடணும். மனதினுடைய அந்தரங்கத்தில் பாபாவினுடைய நினைவுகள் ஆழமாக பதிந்திருக்கிற பட்சத்தில் நம் வாழ்க்கைக்கு தேவையான மகிழ்ச்சிகள் சுலபமாக கிடைக்கும். நம்மளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக மாற்றுவதற்கு ஒவ்வொரு படிநிலையிலும் பாபாவினுடைய வழிகாட்டுதல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. அவர் நமக்கு உதவி கொண்டிருக்காருங்கிற முழுமையாக நம்பி அவருடைய கரத்தையும் பாதத்தையும் இருக்க பற்றி கொண்டோம்னா நம்ம சேர வேண்டிய இடத்தை சுலபமாக சென்று அடையலாம். வழியில் ஏதாவது ஒரு கஷ்டமோ துன்பமோ வந்தால் அவருடைய கரத்தையோ பாதத்தையோ விடக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது அந்த சமயம் மிகுந்த நம்பிக்கையை கொண்டு மீண்டும் அந்த கரத்தையும் பாதத்தையும் பற்றி கொள்வோமே ஆனால் நம் வாழ்க்கை மிக உயரிய நிலையை நிச்சயம் அடையும். இறைவனுடைய புகழை பாடுவதற்கு ஒரு பொழுதும் கூச்சப்படாமலும் தயங்காமலும் நாவார மனமாற உணர்வு பூர்வமாக அவருடைய கீர்த்தனைகளையும் அவருடைய புகழையும் பாடும் பட்சத்தில் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த நெகிழ்ச்சி என்பது நம்முடைய செயல்பாடுகளில் வெளிப்பட்டு நம்முடைய வாழ்க்கை மேலும் மேலும் இன்பத்தை காண வழிவகுக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளவும். தவிர்க்க முடியாத பிரச்சனைகள், தீர்க்க முடியாத சங்கடங்கள் என்று எதுவுமே கிடையாது. எல்லாமே பாபாவினுடைய அருளால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நாம் மிகவும் சந்தோஷமாக வாழ்வோம். அவருடைய வார்த்தைகளை நாம் பின்பற்றி நடந்தோம்னா அவருக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சு போய் நம்ம வாழ்க்கையில் தேவையான மாற்றத்தை உடனே தராரு. பாபாவினுடைய சச்சரித்திரத்தை தொடர்ந்து படிக்கும் பொழுது அதன் மூலமாக நமக்கு பல நல்ல விஷயங்கள் தெரிய வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஊன்றுதலாக இருக்கும். நல்லது நடக்கும்.